பேங்க்ல இருக்க உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து உங்க மொபைல் நம்பர் மூலமா ரிட்ரீவ் ஆகுது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஆபத்தான விஷயமா தானே? ஒரு ஆபத்தும் கிடையாது. கூகுள் பே என்ன பண்ணுன்னா உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிங்கன்னா இதில் லிங்க் பண்ண அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்குமே தவிர உங்கள் பணத்தை அவங்க கேட்க மாட்டாங்க. பேடிஎம் உங்கள் பணத்தை அவங்க கேட்பாங்க. ஸோ பேடிஎம் உங்கள் பணம் அவங்ககிட்ட மாட்டிக்கும், கூகுள் உங்கள் பணம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நீங்கள் இப்போ ஆல்ரெடி பேங்க் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க, என்ன டீட்டெயில் வேணால் விற்கலான்னு. பேங்க்குக்கு இமெயில் சைன் கையெழுத்து போட்டிருக்கீங்க, ஜிமெயில் அக்கௌண்ட் மூலமாக எல்லாமே கூகுளுக்கு தெரியும் ஆல்ரெடி. அதனால் லீக் ஆகிறதுக்கு புதுசாக ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி தெரியும். பேங்க்ல இருக்க உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து உங்க மொபைல் நம்பர் மூலமா ரிட்ரீவ் ஆகுது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஆபத்தான விஷயமா தானே? ஒரு ஆபத்தும் கிடையாது. இன்றைக்கே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு இருக்கான். இங்கேருந்து இன்னொரு பேங்க்குக்கு சம்பளம் ஜாஸ்தியாக இருக்குன்னு தாவினோன்னு உங்கள் டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்துன்னு தான் அவங்க இன்னொரு பேங்க்குக்கு போகிறான். அதை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. மிஸ்யூஸ் எல்லாம் ஒன்றும் நடக்காது. எப்படி மிஸ்யூஸ் ஆகும்? உங்கள் பாஸ்வேர்டு உங்கள் லாகின் ஐடியை நீங்கள் கொடுக்குற வரைக்கும் மிஸ்யூஸ் ஆகவே ஆகாது. கூகுள்ங்கிறது ரொம்ப பெரிய கம்பெனி, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கம்பெனி, பெரிய கம்பெனி. அவன் உங்கள்கிட்ட 5000 10,000 திருடணுங்கிறது அவனோட ஐடியாவே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அவன் சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறான். உங்கள் டேட்டாவை அவன் கையில் வரணும்னு நினைக்கிறான். அதனால் அவன் பேக்கெட்லேருந்து 10 ரூபா உங்களுக்கு கொடுப்பானே தவிர உங்கள் பேக்கெட்லேருந்து அவன் 10 ரூபா எடுக்க மாட்டான். கூகுள்ங்கிறது ஒரு பெரிய ஜெயிண்ட்டு, அமேசானோட பெரிய கம்பெனி அது. அண்ட் அவங்க அவ்வளோ கேஷ் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட ஏகச்சக்க பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அவங்க ஏன் இதை பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இப்போ தான் நீங்கள் பேமெண்ட் கேட்வே லிங்க் பண்ணியிருக்கீங்க. உலகத்தில் அவங்க எல்லா இடத்துலையும் இந்த கூகுள் பேயை முன்னாடியே லான்ச் பண்ணி பல வருஷம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கூகுள் பேங்கிறது பேமெண்ட் கேட்வே. பேடிஎம்ங்கிறது வந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு பேமெண்ட் தான் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு சினிமா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ட்ராமா ஈவெண்ட் போடுறீங்க, இல்லை நானே துபாயில் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணேன். நான் என்ன பண்ணேன், பேயூ மணிங்கிற ஒரு கான்செப்டில் போட்டேன். பேயூ மணி மூலமாக நான் பணத்தை கலெக்ட் பண்ணேன். இப்போ என்னால் கூகுள் பே மூலமாலையும் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ கூகுள் பே மூலமாக அவர் என் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்னா ஒரு வாட்டி அவருக்கு ஒரு கமிஷன் கொடுப்பேன் நான். ஸோ நான் மர்ச்சண்ட்டுக்கு பே பண்ணுறேன்னா, கூகுள் பே மூலமாக நான் பே பண்ணேன்னா அந்த மர்ச்சண்ட்டு கூகுளுக்கு கமிஷன் கொடுப்பான். பட் அதுக்காக அவங்க இல்லை. அவங்க என்னென்னா உங்கள் டேட்டா ஃபுல்லாக உனக்கு வரும். உங்கள் ஆல்ரெடி இமெயில் மூலமாக எல்லாரும் ஜிமெயில் மூலமாக உங்களை பெனட்ரேட் பண்ணிட்டான். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஈஸியாக கூகுளை நம்புறீங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் கூகுள் ஜிமெயில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பெரிய ஃப்ராட் ஆனது கிடையாது. எவ்வளவோ டேட்டா கொடுத்துருக்கான் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மூலமாகவே நீங்கள் பே பண்ணுவீங்க. கூகுள் மூலமாக பே பண்ணுறச்ச உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்கிற எங்கள் இன்ஃபர்மேஷனும் உனக்கு தெரியும். அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரியை படித்து உங்களுக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணி பின்னாடி அவன்கிட்ட இருக்கிற நிறைய பணத்துலேருந்து உங்களுக்கு இப்போ ஓலா கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க. வந்து ஓலா யூசேஜை பொறுத்து கிரெடிட் லிமிட் கொடுக்குற மாதிரி கூகுள் பேங்க் இல்லாமல் அவன் பணத்தையே உங்களுக்கு கிரெடிட் லிமிட் மாதிரி கொடுப்பான். அந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பொருள் வாங்கலாம். வர்ச்சுவல் கிரெடிட் கார்டு கூகுள் உங்களுக்கு கொடுக்குது. அதுதான் இது ஐடியா.